ஹாய் ப்ரோலே, எல்லாருக்கும் காலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து பிரிட்ஜு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு, லாங் வீடியோ, சமையல் வீடியோ போட்டு. ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன். அமாவாசை அன்னைக்கு நான்வெஜ் செய்யலை. ஆனால் இன்றைக்குமே வெஜ்ஜு தான் செய்ய போகிறேன். பிரிட்ஜு காட்டுறேன், வெஜிடபிள் பிரியாணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், காய் எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன். பொங்கல் எல்லாருக்கும் எப்படி போச்சுப்பா? பொங்கலுக்கு அப்புறம் லாங் வீடியோ தான் போடுறேன். பாருங்க, வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் கேரட் பீன்ஸு இது உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன். ஆனால் 1 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் போட போகிறதில்ல, கம்மியாக தான் போட போகிறேன். இருந்தாலும் காட்டுறேன் கிட்ட. அப்புறம் இப்போ எல்லாம் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சேன். இப்போ தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் பாக்கெட் வாங்கினேன். அது வந்து துவைச்சி இருக்கும். இப்போ நான் குளிர் 4 தான் துவைக்கல, கடையில் தான் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஆரம்பிக்கலாம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சமைக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம்ப்பா. பற்ற வச்சிட்டேன். ஏன்னா அது கரெக்டாக தெரியணுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் சரியா அதுதான். ஏன்னா அது மட்டும் நம்மளுக்கு மெயின் வந்து நம்மளுக்கு செய்கிற டிஷ் தெரியணும், அதுக்காக தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. கடலை எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டிய கடலை எண்ணெய். ஓகேவா? ஊற்றியாச்சு. நெய் கொஞ்சம். அதில் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால இதுல இருந்து ஊற்றிட்டேன். சரியா? வாங்க வேண்டாம். எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். வந்து பட்டை லவங்கம் போட்டாச்சு. சோம்பு கொஞ்சம் போடணும்ல, சோம்பு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஓகே, வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். சோம்பு தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சப்பா. 2 தக்காளி, பெரிய தக்காளி. ஆமாம், ஏன்னா ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு மேலே இருக்கும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசி ஊற வச்சுட்டேன். நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிட்டோம். இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சுக்கா. வதங்கிட்டோம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே அடிச்சுக்கலாம். வந்து இது காய் போட்டுக்கலாம்ப்பா. காய் அரிஞ்சு பட்டாணியும் கூட போட்டுக்கலாம். சுத்தமாக போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் பட்டாணி போட்டேன். ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. வதங்கிட்டோம். காய் வதங்கிச்சு. இப்போ வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு புடி கொத்தமல்லி, ஒரு புடி புதினா. இது லாஸ்ட்டாக போட்டு வச்சுக்கலாம். ஒரு புடி கொத்தமல்லி, ஒரு புடி கொத்தமல்லி போட்டுச்சா? வதங்கிட்டோம். வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம்ப்பா.
தயிர் வந்து நம்ம தேவையான ஒரு 2 ஸ்பூன், நல்லா புளிக்காத தயிர் 2 ஸ்பூனு வதங்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா இப்போ காய் கூட உப்பு போட்டால் தான் நல்லா இதுவாகும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகே. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் போட்டால் தான் அந்த நல்லா வரைக்கும். காரம் மிளகாத்தூள், வெறி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சில்லி. அதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், நிறைய போல் பச்சை மிளகாய். அதுதான் அது வதக்கலாம்ப்பா. நல்லா வதங்கணும் வந்து. ஏன்னா இது வந்து நான் மெயின் வந்து கேட்குறாங்க, லைவ்ல வராங்க பாருங்க, எப்படி செய்யுது அக்கா சொல்லுங்க, நீங்கள் போடவே மாட்டீங்க பிரிஞ்சிலாம் செஞ்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு தங்கச்சியா, அது ரொம்ப பாசமான தங்கச்சி ஜோதி கேட்டிருக்காங்க. ஜோதிக்காக இது வந்து நான் செஞ்சு போடுறேன். அக்கா நான் பார்த்து செய்வேன், நீங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க லைவ்ல. அவங்களுக்காக செஞ்சு. அதே மாதிரி ஜென்ஸுமே ஒரு தம்பி வந்து பேச்சுலர் தங்கி படிச்சுட்டு இருக்காராம். அவருமே அக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா நான் வந்து செஞ்சு பார்த்துக்கேன் அப்படின்னு. அவங்களுக்கு நான் தான் இது போடுறேன், அவங்களுக்கு வந்து பார்த்து செஞ்சுக்கோங்கப்பா. ஜோதி கண்டிப்பாக உனக்காக போடுறேன். ஜோதி, நாகஜோதி உனக்காக போடுறேன், பார்த்துக்கோ. ஆமாம் அக்கா போடுங்கக்கா போடுங்கன்னு, அதனால் செஞ்சு போடுறோமா பார்த்துக்கோங்க. அப்புறம் சீதா கேட்டாங்க, ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்துக்கோ. அப்புறம் செய்கிறப்பா. இது வதங்கின நல்லா வதங்கின பிறகு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு பிரியாணி டேஸ்ட் வரணுன்னா கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க, சும்மா 1 ஸ்பூன், அவ்வளோதான்ப்பா. நல்லா கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், பிரியாணி வாசனையாக வரும். ஆமாம் அவ்வளோ வாசனை பாருங்கள், நல்லா செமையாக வருது. காய் நல்லா வெந்து போச்சுப்பா. எல்லாமே அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா தொக்காயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நல்லா உரைச்சிட்டு இருக்கோம். பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா உரைச்சிட்டு இருக்கோம். உப்பு, மஞ்சத்தூள், காரம் எல்லாமே போட்டாச்சு. அதனால இப்போ நல்லா உரைச்சிக்கின்னு இருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும், அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இதால 1 கப்பு போட்டேன், இதால 1 கப்பு போட்டேன். அதனால் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா வெந்துச்சு, காயெல்லாம் நல்லா நம்ம பார்த்தாலே தெரியும். ஒரு காயுமே நல்லா வேகாமலாம் இல்லை, இப்பயே வெந்துச்சு பாருங்க நல்லா. அவ்வளோதான். இப்போ தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம்ப்பா. இதால 2 அதால 2 புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி. அது நம்மளை வந்து பாஸ்மதி ரைஸோ அப்படிலாம் கிடையாது, புழுங்கல் அரிசி தான் அது. ஆமாம், நான் சாதம் வடிக்கிற அரிசி தான் பாது. அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. ஏன்னா தெரியணும் அவங்களுக்கு கரெக்டாகன்றதுனால தான் சொல்கிறேன். சாப்பாட்டு அரிசினா 2 ஊற்றணும். நம்ம பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பா வந்தால் கூட 2 ஊற்றலாம். பாஸ்மதி ரைஸ்னா மட்டும் 1.5 தான் ஊற்றணுமே. ஜோதி சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஜோதி தான் கேட்டுது பாவம், அந்த பொண்ணு தான் வந்து அக்கா எப்படி செய்யறதுக்கான்னு கேட்டுது. அதுக்காக நான் சொல்கிறேன். சாப்பாட்டு அரிசினா 1க்கு 2, பாஸ்மதி ரைஸ்னா 1.5, சீரக சம்பாவாக இருந்தால் 1.25 2 கூட ஊற்றலாம். அது ஒன்றும் தண்ணி அது நிறைய வாங்குது, நான் பார்த்துட்டேன் செஞ்சு. அதனால அவ்வளோதான்ப்பா, கரெக்டாக செஞ்சாச்சு. உப்பு கரெக்டாக போட்டேன். இருந்தாலும் 2வது இல்லை கரெக்டாக நிறைய போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். கொதிக்கிட்டோம், அவ்வளோதான். எல்லாமே போட்டோம்ப்பா. இப்போ வந்து நம்ம அதுக்கு கரெக்டான தட்டு எடுத்து போட்டு நம்ம மூடிக்கலாம். காலையில் இட்லி ஊற்றணும்ப்பா. இட்லி ஊற்றி பையனுக்கு அடி கொண்டு இருக்குது. எனக்கு அது இன்னும் நான் சாப்பிடல. அது கரெக்டான தட்டு இதுதான் எடுத்தது, இதுக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். அது கொதிக்கிட்டோம். அப்புறம் நம்ம இந்த அரிசி போட்டுக்கலாம். அவ்வளோதான். அரிசி நல்லா ஊறி போச்சு, தண்ணியே இல்லைப்பா இதில். நல்லா ஊறிச்சு, அடியில் தான் தண்ணி இருக்குது, நல்லா ஊறிச்சு. நல்லா அரிசி, இந்த அரிசியில் செஞ்சால் நல்லா இருக்குது டேஸ்ட். நிஜமாவே பாஸ்மதி ரைஸை விட இந்த அரிசியில் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதனாலே அன்றைக்கி செஞ்சேன் பாருங்க, நீ நம்ம சாப்பாட்டு அரிசியிலே நீ செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் நான் இப்போ வந்து அந்த சாப்பாட்டு அரிசியிலே செய்கிறேன். இல்லைன்னா பிரியாணி அரிசி தான் செஞ்சுருப்பேன். அதனால தான் அதை செய்கிறேன். ஓகேப்பா, அது கொதிக்கிட்டோம். அவ்வளோதான். தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டுக்கலாம்.
வெந்துச்சு. காய் வெந்துச்சுன்னா தான் நம்ம அரிசி போடணும். வெந்துருச்சுப்பா, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் அரிசி வேணும்ல. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி மட்டும் கரெக்டாக வைக்கணும். தண்ணி தான் மெயினே. மற்றதெல்லாம் ஓகே, தண்ணி மட்டும். அது மற்றதெல்லாம் அவங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். காய் என்ன காய் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து காலிஃப்ளவர் கூட போடலாம். அந்த மாதிரி காய் எது வேணா போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசிக்கு 1க்கு 2 கண்டிப்பாக வைக்கணும்ப்பா, இல்லைன்னா வேகாத அரிசி. அப்புறம் வந்து அதிகமாகவும் வைக்கக்கூடாது. 2க்கு 2.5 வச்சிட்டிங்கனாக்கா சுத்தமாக இது குழன்னு ஆகிடும். அதையும் சொல்லிடுறேன் இப்போவே. அப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாதீங்க. இதுதான் ரீசனு. வேற இந்த பாஸ்மதி ரைஸ்னா 1.5 வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 வச்சாவே போகிறோம். அதுவே நல்லா கரெக்டாக இருந்தது. ஆமாம், கம்மியாக கூட ஊற்றலாம். அது இன்னும் பெரிய விஷயம் இல்லை. நல்லா டக்குன்னு வெந்துடும். ஊற வைக்கணும் அரிசி. ஊற வைக்கலாம், அதுவும் ரொம்ப நேரம் இருக்கும். ஊற வச்சிட்டிங்கன்னா 1.5 போகிறோம் தண்ணி. ஒரு அரை மணி நேரம் ஊறணும் கண்டிப்பாக. நம்ம அந்த காயெல்லாம் வதக்கிறதுக்குள்ள அது ஊறணும். இந்த அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் மேலே ஊறிடுச்சு சாப்பாட்டு அரிசின்றதுனால. அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து நம்ம இந்த தொலைவி போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இப்போயே பிரியாணி வாசனை வருது. தயிர் பச்சடியும் பண்ணிட்டேன்ப்பா. போட்டாச்சு. தயிர் போட்டு நல்லா வெங்காயம் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் போட்டு வச்சுருக்கேன். லைட்டாக நல்லாயிருக்கு. ரைத்தா போட்டச்சா. இப்போ வந்து நம்ம வந்து இது மூடிக்கலாம். இது மூடினா தான் இது வந்து நல்லா வேகும். நல்லா சரி சமமாக தண்ணியும் அரிசியும் ட்ரையாக வரணும். வந்துட்டு பிறகு தோசைக்கல் எடுத்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை தூக்கி வச்சு நம்ம தம் போடணும். அவ்வளோதான். ஓகேவா? இது மூடலாம் கூட பரவாயில்ல. இப்போதைக்கு மூடலாம் கூட பரவாயில்ல. அப்புறமா தான் மூடணும். ஓகே, வேகட்டும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஈவனாக ஆயிடுச்சு. அரிசியும் தண்ணியும் இந்த வருது கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம்ப்பா. இது வருது சரியாயிடுச்சா? கரெக்டாக அரிசி வச்சா. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்லோ பண்ணிக்கலாம். இறக்கி வச்சுட்டு இங்கே தோசைக்கல்ல சூடு ஏறதுக்கோசம் ஸ்பீடு வைக்கிறேன். வச்சுட்டோமா? இப்போ எடுத்து இது மேலே வச்சிடணும். ஒரு துளி அடி பிடிக்காதுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை போட்டுடணும். போட்டுட்டு வச்சாச்சா? அவ்வளோதான். நல்லா தம் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக போட்டோம்னா தான் அது வந்து நல்லா வேகும். அதனால் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி இருக்குது, இதையும் வச்சுக்கலாம். வெயிட் வேணும் அதுக்கு. இப்போ தோசைக்கல் சூடானோடனே நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். கரெக்டாக மூடணும். அவ்வளோதான். இப்போ வச்சாச்சா? இப்போ நம்மளுக்கு தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு அடி பிடிக்காதுங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்க. ஒரு ட்ராப் அடி நீங்கள் இதிலே பண்ணலாம். குக்கர் தேவையில்லை. இந்த மாதிரி டபரா இருந்தாலே பண்ணிக்கலாம். 1 கிலோ பண்ணுறது இது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிடலாம். இது எவ்வளோ ஸ்லோ வச்சாலும் ஓகே, அதிலே வந்துடும். நம்ம அதே ஸ்பீடாக இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நல்லா வேகாது. ஸ்லோவாக வச்சிங்கன்னா ஈவனாக வெந்துடும். எல்லாமே காய் நம்ம அரிசி எல்லாமே கரெக்டாக வெந்துடும். அவ்வளோதான்ப்பா. இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடணும் ஸ்லோவில். அவ்வளோதான். வெந்தது தான் நான் காட்டுறேன். அவ்வளோதான்ப்பா, வெந்துட்டுருக்கோம். எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இது மேலே வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நெய் ஊற்றலாம். நான் ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய ஊற்றிட்டேன். சும்மா வாசனைக்கு மேலே அவ்வளோதான். கலரி சூப்பரா காய் எல்லாமே வெந்து போச்சுங்க. நல்லா அரிசியுமே வெந்து போச்சு. நல்லா தூண்ல அரிசி தான் தெரியும் எப்படி ஆயிடுச்சு பாருங்க, வந்துச்சு. அதுதான் அரிசி தண்ணி வந்து நம்ம அந்த மாதிரி வைக்கணும்.
நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா. அவ்வளோதான். வாங்க எங்கள் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்லாம். எல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தயிர் பச்சடி பண்ணியாச்சு. அதுதான் வீடியோ முடிச்சுக்கிறேன்ப்பா. நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இது தெரியாத கேட்டவங்களுக்காக போட்டேன். நான் எங்களுக்குலாம் தெரியாத பிரிட்ஜ் சேர்த்துன்னு சொல்லாதீங்க. தெரியாத கேட்டாங்க லைவ்ல வந்தவங்க, அதனால போட்டுருக்கேன்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. அவ்வளோதான். பாய். நான் நல்லா தான் செஞ்சுருக்கேன். பிடிச்சிருக்குதா, பிடிச்ச அளவு பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே உறவுகளே, பாய்.